ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 31 சங்கீதம் 14 முதல் 24 வசனங்கள். சங்கீதம் 31 14 முதல் 24. தியான வசனம் சங்கீதம் 31 15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலமானது நிலையற்றதாக இருக்கிறது, வெகு விரைவாக கடந்து போய்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2024 ஆண்டை தொடங்கினோம். இன்று நாம் இந்த 11வது மாதத்தினுடைய நிறைவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் இன்னும் இருப்பது ஒரு மாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு வேகமாக இந்த காலங்கள் ஓடுகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோமா? அதை குறித்ததான எண்ணம் நமக்கு உண்டா? மோசேயே தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், எங்களுடைய காலங்களெல்லாம் இல்லையென்றால் எங்களுடைய நாட்களெல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்பதாக சொல்லுகிறார். நம்முடைய காலங்கள் அவ்வளவு வேகமாக ஓடுகிறது. நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ மாறாதவராக இருக்கிறார். அதைத்தான் 90 சங்கீதம் வெகு தெளிவாக சொல்கிறது. நீரோ மாறாதவர் என்பதாக அங்கே சொல்கிறார். தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார் நம்முடைய ஆண்டவர். நித்தியமாய் வாழ்ந்து கொண்டு நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். மனிதனின் மாறிப்போகும் வாழ்வை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். தேவனை அறியாத ஒருவன் தன் காலங்களை குறித்து எல்லாம் தலைவிதி என்று சொல்லுகிறான். தன்னுடைய கையை கொண்டு போய் சோசியக்காரனிடத்திலேயும் கிளி ஜோசியம் பார்க்கிறவனிடத்திலேயும் அவன் கரங்களை நீட்டி, என்னுடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய தலைவிதி எப்படி இருக்கிறது என்று பாரு என்று சொல்லுகிறார். அங்கே சோசியம் பார்க்கனுடைய தலைவிதியை மாற்றுவதற்கே அந்த சோசியக்காரனால் முடியவில்லை. எல்லாருக்கும் அவன் பார்த்து சொல்லுகிறவன் தனக்கு பார்க்க முடியாதவனாக ஒரு சாயா குடிப்பதற்கு கூட யாராவது கரங்களை நீட்ட மாட்டார்களா என்று நீட்டிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவினாலே ஆட்கொள்ளப்பட்ட அருமையான சகோதரனே சகோதரியே, அவரை அப்பாவாக ஏற்றுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய தலைவிதியை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். எல்லாம் தலைவிதி என்று நீ அங்கலாய்க்காதே. நீ தேவனுடைய கரத்தின் வரைபடமாக இருக்கிறாய். நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நான் தேவனுடைய பராமரிப்பில் வாழ்கிறேன் என்று சொல்லும்படியாக நீ அழைக்கப்படுகிறாய். 77 சங்கீதம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 77:10 இவ்விதமாக சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். நான் தேவனுடைய பராமரிப்பில் வாழுகிறேன், ஆகையினாலே அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைக்கிறேன். அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து அவருடைய செயல்களை யோசிப்பேன் என்பதாக ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறவனுடைய வாயின் வார்த்தைகள் இவ்விதமாக வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்ற அனுபவம் சங்கீதக்காரனுக்கு இருந்தபடியினாலே அவன் இவ்விதமான அறிக்கை செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆம், அவருடைய வலது கரம், வலது என்று சொல்லுகின்ற பொழுது அது வெற்றியின் கரம். வலது என்றால் வெற்றி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வெற்றியின் கரம் உன்னதமான பலத்தையும் சத்துவத்தையும் சர்வ வல்லமையும் கொண்டிருக்கிற அவருடைய கரம். ஆம், அது உனக்காக பராக்கிரமம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே முதலாவது நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய கரம் உன்னையும் என்னையும் அழிவினின்று காக்கிறது. அழிவினின்று காக்கிறது. நாம் அழிக்கப்படாது அனுதினமும் நம்மை காத்து வருவது தேவனுடைய கரம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதாக புலம்பல் 3 அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே.
பவுலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால், அவனுடைய குணப்படாத ஜீவிய காலத்தில் அவன் ஆண்டவரை நேசிக்காது ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், அவர்களை கொடுமைப்படுத்தினான், கொலை செய்வதற்கு அதிகாரங்கள் வாங்கி கொண்டு சென்றான், சிறையில் அடைப்பதற்கு அதிகாரம் பெற்றவனாக இருந்தான், மத வைராக்கியமுடையவனாக இருந்தான். துன்பப்படுத்தினது நிமித்தமாக அவன் அழிவுக்கு பாத்திரனாயிருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை சந்தித்த போது தம்முடைய கரத்தினால் அவனை அழிக்காது அவனை காத்து சீர்படுத்தினார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலகி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் கூறுகிறாரே. இது என்னுடைய அனுபவமாக இருக்கட்டுமே. இரண்டாவதாக, கர்த்தருடைய கரம் வழி நடத்துகிறது. வனாந்தர பிரயாணம் போன்றதொரு பிரயாணத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலக ஜீவியமானது ஒரு பிரயாணம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய அடியை பின்பற்றி நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு மறைவான வழியை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வனாந்தரத்திலே அடுத்த வழி எங்கே இருக்கிறது என்று தெரியாது. அந்த வழியானது மறைவாய் இருக்கிறது. எனவே அதற்கு வழிகாட்டி தேவை. இதை தெளிவாக உணர்ந்த மோசே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை பாருங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாமல் இரும் என்று சொன்னான் என்பதாக வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. இன்றைக்கு இந்த உலகத்திலே நிறைய வழிகாட்டி பலகைகளாக அநேகர் இருக்கிறார்கள், கைட் போஸ்டாக இருக்கிறார்கள், கைடாக இருக்கவில்லை. ஆனால் என் தேவாதி தேவனோ, என் அப்பன் இயேசு கிறிஸ்து எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். வழிகாட்டி என்பவர் என்னோடு கூட வழித்துணையாக நான் சென்றடையக்கூடிய லக்கு வரைக்கும், என்னுடைய டெஸ்டினேஷன் வரைக்கும் அவர் என்னோடு வந்து என்னை அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். அதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உனக்கும் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வழி எப்படி இருக்கும் என்று சொல்லி நீ ஆராய்ச்சி செய்யாதே. அவருடைய வழி உத்தமமானது. அவருடைய வழி மேகங்கள் நடுவிலே இருக்கிறது. அவருடைய வழி கடலிலும் சூறாவளி காற்றிலும் நடுக்கடலிலும் இருக்கிறது. அவருடைய வழி ஆராயப்பட முடியாதது. ஆகையினாலே அவருடைய கரத்தில் உன்னை கொடுத்து விடு. அவர் எப்படி எந்த பாதையில் நடத்துகிறார் என்பதை குறித்த கவலை உனக்கு தேவையில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வழி நடத்தும் கரம். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் இன்று உன்னையும் என்னையும் வழி நடத்துகின்ற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உன் வழி உனக்கு மறைவாய் இருக்கிறதா? உன் கண்கள் பார்வை காணக்கூடாததாக இருக்கிறதா? கால்கள் தடுமாறுகிறதா? உன்னால் நடக்க பலனற்றவனாக நீ காணப்படுகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கரத்தை அவருடைய கரத்திலே கொடு. அவர் உன்னுடைய வழிகாட்டியாக இருக்கட்டும். அவர் எங்கு செல்லுகிறாரோ அங்கே நீ அவர் பின்பாக செல். இதைத்தான் ஆப்பிரிக்கர்கள் அடிக்கொரு முறை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என் ஆண்டவர் எனக்கு ஊசியாக இருக்கிறார், நான் அந்த ஊசியினுடைய அந்த துவாரத்திலே இணைக்கப்பட்ட நூலாக இருக்கிறேன். ஊசி எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அந்த நூல் செல்லும். நூலுக்கு அந்த தனித்தன்மை கிடையாது, தனி எண்ணம் கிடையாது, தனித்த ஒரு சிந்தனை கிடையாது. அது ஊசி எங்கே செல்கிறதோ அங்கே செல்லும். அதை போல உன்னுடைய சுய சித்தம், உன்னுடைய சுய ஞானம், உன்னுடைய சுயபலன் இவையெல்லாம் ஒன்றுமில்லை, அற்பமானது, குப்பையானது, புழுதியானது என்று நீ உணர்ந்து அவர் எங்கெங்கு உன்னை நடத்துகிறாரோ அவரை பின்தொடர்ந்து செல்கின்ற பொழுது அவருடைய கரத்தினாலே நீ வழி நடத்தப்படுகிறதை உணர்த்த முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவுக்கு சொல்லுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்பதாக சொன்னார். இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆல்ப்ஸ் மலை பிரதேசத்திலே பிரயாணம் செய்கிறவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஆட்கள் இருப்பார்கள். அவர்கள் பனிக்கட்டிகளை வெட்டி வழி உண்டாக்கி கொண்டு முன்னே செல்வார்கள். பிரயாணிகள் அவர்கள் கரங்களை பற்றி கொண்டு பின்னே செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவருடைய கரம் பற்றி அவர் முன்னே செல்ல, நீ அவர் பின்னே செல்ல, நீ உன்னை இணக்கமாய் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது
அவருடைய வெற்றியுள்ள வழிநடத்துதலை நீ உணர முடியும். நிறைவாக ஆண்டவருடைய கரம் பலப்படுத்துகிறது. காத்து வழிநடத்துகிறதல்லாமல் அவருடைய கரம் நம்மை பலப்படுத்தவும் வருகிறது, பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் பலப்படுத்தப்படாவிட்டால் சாத்தான் சடுதியில் நம்மை அடிமைப்படுத்தி விடுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரில் அன்பு கூறும்போது அவர் நம்மில் வாசம் செய்து நம்மை பலப்படுத்துகிறார். எந்த கடினமான பிரயாணத்தை நிறைவேற்றவும் நமக்கு பலன் அருளுகிறார். கிருபையின் மேல் கிருபை பெறுகின்றோம். இந்த உயரிய அனுபவத்திற்குள் நீங்களும் நானும் வருவதற்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்வோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்காய் நன்றி ராஜா. என் காலங்கள் உம்முடைய அந்த வல்லமையான கரத்தில் இருக்கிறபடியினாலே நான் அழிக்கப்படாமல் இருக்கிறேன். நான் வழி நடத்தப்படுகிறேன். ஆண்டவரே, உம்மாலே பலப்படுத்தப்படுகிறேன். எனவே என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட எனக்கு இரக்கம் பாவியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.